பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிங்க, கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். இன்றைக்கு ஒரு தேவனுடைய வார்த்தையை வாசனம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 19 அதிகாரம் 29 வசனம். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். பெரிய வசனம் இல்லை, ஆனா அந்த வசனம் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவருக்காக நீங்கள் எதை இழந்தாலும் அதை அவர் 100 நமக்கு திரும்ப கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். மாத்திரமில்ல, நமக்காக வைத்திருக்கிற நித்திய ராஜ்யத்தை நமக்கு இலவசமாய் தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற அநேகர் சொல்லலாம், என் ஆண்டவருக்காக என் வேலையை நான் இழந்திருக்கிறேன், என் ஆண்டவருக்காக என் வருமானத்தை நான் இழந்திருக்கிறேன், என் ஆண்டவருக்காக என் நேரத்தை நான் மணிக்கணக்காக இழந்து ஊழியம் செய்திருக்கிறேன், என் ஆண்டவருக்காக என் சுகத்தை இழந்திருக்கிறேன், என் ஆண்டவருக்காக என் உறவுகளை பிரிந்து நான் இந்த இடத்துல நின்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இப்படி எத்தனையோ காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். உங்கள் பணத்தை இழந்திருக்கலாம், சொத்தை இழந்திருக்கலாம். ஆனாலும் ஒன்று நிச்சயம், தேவனுக்காய் நீங்கள் இழந்த எதையுமே அவர் உங்களுக்கு 100 மடங்காய் 100 திருப்பி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். மாத்திரமில்ல, விலைமதிக்க முடியாத தேவனுடைய ராஜ்யத்தை இலவசமாய் நமக்கு கொடுக்கிறவா இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவருக்காய் இழந்து நிற்கிறீங்களா? ஆண்டவருக்காய் இதை இழந்துட்டோன்னு சொல்லி கலங்குறீங்களா? உலகத்தான உன்னை பார்த்து கிண்டல் செய்யறான். நான் இயேசுக்காக இதை இழந்துட்டிய, இயேசுக்காக என் வீட்டை இழந்திய, இயேசுக்காக என் பிள்ளை இழந்திய, இயேசுக்காக நீ எல்லாவற்றையும் சொத்தை இழந்திய, நல்ல வேலை இழந்திய, இப்ப பாத்தியா உன் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு உங்களை கிண்டல் கேள்வி பேசுறாங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்காக நீங்கள் எதை இழந்தாலும் தகப்பன் அதை 100 உங்களுக்கு கொடுக்க போகிறார். விசுவாசத்தோடு இருங்க, நிச்சயம் பெற்றுக்கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்லைங்க, அவரோடு கூட இருக்கிற அந்த பாக்கியத்தை நமக்கு சேர்த்து அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தானே. சந்தோஷோடு ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபையும் இல்லை ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உமக்காக நாங்கள் எதை இழந்தாலும் அதை 100 தருகிற தேவனாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.